Pulicat Lake is a sprawling lagoon that shares its area between Tamil Nadu and Andhra Pradesh. This ecologically rich wetland, stretching over 450 km squares, has for generations sustained fishing communities, nurtured marine ecosystems, and stood as a testament to nature's abundance. But today, this fragile ecosystem tells a different story. Researchers at the M.S. Swaminathan Research Foundation believe that restoring seagrass in this lake could help revive the ecosystem while simultaneously capturing and storing carbon. சீகிராசஸ்ன்றது ஒரு மரைன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இது வந்து கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழல் மண்டலத்தை வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஈகோசிஸ்டமாக கருதப்படுது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சீகிராசஸ் வந்து கடலோரத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்து கார்பன் செக்வஸ்ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல முக்கியமான இதுக்கு இந்த சீகிராஸ் ஈகோசிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியம். சீகிராஸ் ரீஸ்டரேஷனோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சீகிராஸ் ஈகோசிஸ்டம் தான் லோக்கல் ஃபிஷரிஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாதிக்கப்படுற சீகிராஸ் ஈகோசிஸ்டமை ரீஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளால் இந்த ஈகோசிஸ்டத்தோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால மீன் வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது. ஹிஸ்டாரிக்கலி புலிகேட் வந்து ஒரு ஃபிஷர்மேன் அண்ட் பீப்புளோட ரொம்ப பைண்டான ஒரு ஈகோசிஸ்டம். இந்த ஈகோசிஸ்டம் வந்து லட்சக்கணக்கான மீனவர்களுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கிராமங்களுக்கும் தேவையான ஃபிஷரி வளத்தை வழங்குகிற ஒரு முக்கியமான ஒரு இடம். இங்கே வந்து ஆந்த்ரோபோஜெனிக் ப்ரெஷர்ஸாலேயும் ரீசன்ட் பொல்யூஷன்ஸாலேயும் சீகிராஸ் ஈகோசிஸ்டம் டீக்ரேட் ஆகிறத ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே சீகிராஸ் ரீஸ்டரேஷன் பண்ணுறோம். எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து இங்கே இருக்க கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ணி பண்ணுறோம். இந்த சீகிராஸ் ரீஸ்டோரேஷனோட பேசிக் சயின்ஸை வந்து கற்றுக்கிட்டு வந்து இவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஃபிஷர்மேனுக்கு ஃபிஷர் விமனுக்கு வந்து நாங்கள் இந்த டெக்னாலஜியை கற்றுத்தரோம். இதை எப்படி டெப்ளாய் பண்ணணும், எந்தெந்த இடம்லாம் டீக்ரேடடாக இருக்குது, இதெல்லாம் மேப் பண்ணி அந்த லோக்கல் ஃபிஷர்மேனுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லோக்கல் இண்டிஜினஸ் நாலேஜை வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் நம்ம டெப்ளாய் பண்ணுறோம். For over 3 decades, the village Vattambedu has relied on Pulicat for its livelihood. Sambaraj and Sambasivam, 2 fishermen from the village, share how they've joined hands with MSSRF to bring the lake back to life. இது அந்த ஃப்ரேம் எடுத்துன்னு வருவோம்னா கயிறு கட்டி எடுத்துன்னு வருவோம். இங்கே வந்து இதுமாரி பாசி கட்டி தான் எடுத்துன்னு போய் இலை பாசி கட்டி எடுத்துன்னு போய் தான் தண்ணியில் வைப்போம். பாசி இல்லாத இடத்துல தான் வைப்போம். அதுவே உற்பத்தி அதிகமாகிடும். அதிகமாகிறதுக்கு வந்து எங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும். அது வைக்கிறதுலேயுமே எங்களுக்கு நெல் தான். இதுக்கு முன்ன கூட வந்து போயிருக்கிறாங்க, வந்து இதேமாரி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போது நெல்லை தான் இருந்தது. அது இருக்க வரைக்கும் நெல்லை தான் வருமானம் இருக்குது. அது போயிட்ட பிறகு வருமானம் குறையுது, கம்மியாகுது மீன் தங்குறதெல்லாம். இப்போ அது வைக்கிறது எங்களுக்கு நெல் தான். Seagrass is secured on bamboo frames which are then embedded in the lake bed. Kasi is also a fisherman from Vattambedu who crafts these frames, making the restoration possible. அது 4 பக்கம் அடித்து கவர் கட்டி கொடுத்தோம்னா அவர் இன்னொரு ஆள் எடுத்துன்னு போய் ஆற்றுல போடுறாங்க பாசி வச்சு. ஏன்னா பாசி வளம் பண்ணோம். ஒரு 300 அடிச்சு போட்டிக்குது. இப்போ மறுபடியும் ஒரு 100 அடிக்கிறதுக்கோசம் இறந்து திருத்திக்கிறாங்க. ஒரு 30 அடிச்சுக்குது. இன்னும் ஒரு 3 நாளில் ஒரு 60-70 அடிச்சிடாங்க. MSSRF follows a philosophy of working with communities to help them protect their ecosystems. இதில் வந்து சீஸ்கேப்ஸ் டாட்டா கெமிக்கல்ஸினுடைய ஒரு பாடி, அது அவங்களோட சப்போர்ட்டில் இந்த வட்டம்பேடு குப்பம் கிராம மக்களோட மீனவ மக்களோட சேர்ந்து ஆந்திரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் 3 பேர் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ரெஸ்டரேஷன் டெக்னிக் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாமே எந்த பிளாஸ்டிக்கோ வேறு எதுவும் யூஸ் பண்ணல. நேச்சுரல் ஃபைபரு, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், பேம்பு, இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறதுனால இது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது வந்து கொஞ்ச நாள் ஒரு 6 months இல்லை 1 year இது மக்கி போய் இது ஒரு கார்பனாக வந்து உள்ள ஸ்டோர் ஆகும். அது ஒன்று. செகண்ட் வந்து இந்த ஃப்ரேம் வந்து ஈஸியாக மக்களே செய்யலாம். இது வந்து வெளியே இருந்து நீங்கள் பெருசாலாம் கெமிக்கல் கொண்டாந்து பெருசாலாம் இது பண்ண வேண்டியதில்லை. இந்த ஃப்ரேம் வந்து ஈஸியில் மக்களுக்கு புரியும். மக்கள் வந்து ஈஸியாக செஞ்சு அவங்களே டிப்ளாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த மெத்தட் வந்து ரொம்ப ecologically as well as economically
அது மாதிரி சோஷியலி இது எல்லாமே அக்செப்டபிள் மாடல். Such restoration projects require crucial support from our funders. With the support of local communities and digital tools like GPS and mapping technology, MSSRF researchers have pinpointed 10 hectares of lakebed for restoration. Seagrass meadows may seem invisible, but they play a huge role in keeping our oceans healthy. They not only support marine life, but also help to provide livelihoods to the communities that live in that neighborhood. They improve the quality of the water. So by protecting seagrasses, we are helping to conserve biodiversity, marine biodiversity. We are also helping to conserve carbon and keep it. And the marine forms of carbon capture, like mangroves, seagrasses and the salt marshes, are actually much more powerful mechanisms to capture carbon and to keep carbon in the soil than the land forests are. And therefore, the ecosystem services that seagrasses provide are immense, and they are unfortunately under great deal of threat from pollution and from a lot of the human activities. And so, following the philosophy of biohappiness, which is for human beings to live sustainably with nature, we must protect our seagrasses. The restoration initiative means building hope for the communities that have always depended on Pulicat Lake. The goal is clear: restore what was lost, protect what remains, and build resilience for what is to come. MSSRF's vision doesn't stop with seagrass restoration. Plans are underway to introduce artificial reefs, creating habitats for marine life and enhancing biodiversity. The restoration is implemented with scientific knowledge and local wisdom, with the aim that both the ecosystem and the community thrive in sustainable harmony.